உச்சநீதிமன்றத்தில் திடீர் பரபரப்பு. மு.க. ஸ்டாலின் வழக்கில் எதிர்பாராத பின்னடைவு. வீடியோ ஆடியோ அடங்கிய 65B சான்றிதழ் ஒப்படைப்பு. முக்கிய ஆதாரமாக நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டதால் திமுக கடும் அதிர்ச்சி. யூட்டன் போட்ட டெல்லி பாஜக. வணக்கம் நண்பர்களே. திமுக ஆட்சி காலம் முடிவடைய போகும் நிலையில் பல ஊழல் அமைச்சர்கள் விசாரணைக்குள் கொண்டு வர அமலாக்கத்துறை களமிறக்கியது. ஆனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோ எந்த அமைச்சரையும் தொடவிட மாட்டேன் என்று அதற்கு எதிராக காய் நகர்த்தி கொண்டு வருகிறார். உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றங்கள் உத்தரவு போட்டும் கூட தனது கட்டுப்பாட்டில் இருக்கும் அதிகாரிகள் மூலம் ஊழல் அமைச்சர்களை பாதுகாத்து வருகிறார். குறிப்பாக KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்ட போதும் கூட லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் மு.க. ஸ்டாலின் தடுத்து வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை நிறைவேற்ற சில அதிகாரிகள் களமிறங்கிய போதும் திமுகவுக்கு சாதகமாகவும் சில லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வேலை செய்கிறார்களாம். அதனால்தான் கடந்த 20ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவு போட்டும் கூட இப்போது வரை அவர்கள் வழக்கு பதிவு செய்யவில்லை. அந்த அளவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை என்பது முழுக்க முழுக்க மு.க. ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ளது. நேர்மையான அதிகாரிகள் எல்லாம் அச்சுறுத்தி வைக்கப்பட்டுள்ளார்களாம். இப்படி ஊழல் அமைச்சர்களை காப்பாற்றி வரும் மு.க. ஸ்டாலின் 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் போலி வாக்குகள் மூலம் வெற்றி பெற்ற விவகாரத்தில் தற்போது உச்சநீதிமன்றத்தில் சிக்கியுள்ளார். இந்த வழக்கிலிருந்து மு.க. ஸ்டாலினை எப்படியும் விடுவித்து விட வேண்டும் என்று மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் கடுமையாக போராடி கொண்டு வருகிறார். இதெல்லாம் ஒரு வழக்கா? இதையெல்லாம் குப்பையில் தூக்கி போடுங்கள் என்று பேசும் அளவிற்கு மு.க. ஸ்டாலின் ஆதரவாக அவர் அங்கு குரல் கொடுத்து கொண்டு வருகிறார். என்றாலும் இந்த வழக்கை தொடுத்துள்ள சைதை துரைசாமியின் வழக்கறிஞர் பல அதிரடியான ஆதாரங்களை கொடுத்து இதிலிருந்து ஸ்டாலினை தப்பிக்க விடாமல் வாதிட்டு வருகிறார். குறிப்பாக கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து போலி வாக்குகள் மூலம் வெற்றி பெற்றதற்கான பல ஆதாரங்களை கொடுத்த போதும் முறையான சாட்சிகள் இல்லை என்று சொல்லி அவற்றை உச்சநீதிமன்றம் தவிர்த்து கொண்டே வந்தது. இந்த நிலையில் தான் தற்போது சில டிஜிட்டல் ஆதாரங்கள் மூலம் நீதிமன்றத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளார்கள். சைதை துரைசாமி வழக்கறிஞர் சிடிகளில் சமர்ப்பித்த 65B சான்றிதழ் என்பது தற்போது முக்கிய ஆதாரமாக உச்சநீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த ஆதாரங்களின் உண்மைத்தன்மையை தற்போது நீதிமன்றம் தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது. குறிப்பாக 2011ஆம் ஆண்டு காலகட்டத்தில் டிஜிட்டல் மீடியா பெரிதாக வளரவில்லை. அதன் காரணமாகவே பல ஆதாரங்கள் துல்லியமாக இல்லாததால் உச்சநீதிமன்றமே ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தது. ஆனால் இப்போது சமர்ப்பித்துள்ள சிடிகள் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனால் இந்த வழக்கை பொறுத்தவரை கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வந்துவிடும். மு.க. ஸ்டாலினுக்கு சாதகமாக முடிந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது உச்சநீதிமன்றத்தில் சைதை துரைசாமி தரப்பு கொடுத்துள்ள ஆதாரங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளதால் எதிர்பாராத விதமாக மு.க. ஸ்டாலினுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் இந்த வழக்கு விசாரணை முடிந்துள்ள நிலையில் கூடிய சீக்கிரமே தீர்ப்பு வரலாம் என்று கூறுகிறார்கள். முக்கியமாக மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக வழக்கு என்பதால் இதை மத்திய பாஜகவும் உன்னிப்பாக கவனிக்கிறது. ஏற்கனவே மு.க. ஸ்டாலின் போட்டியிட்டும் கொளத்தூர் தொகுதியில் திமுகவுக்கு 20,000 வரை போலி வாக்குகள் இருப்பதாக பாஜகவின் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பலரும் கூறினார்கள். அந்த வகையில் அந்த தொகுதியில் என்ன நடக்கிறது, எவ்வளவு குளறுபடிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை டெல்லி பாஜகவும் கண்காணித்து வந்திருப்பதால் இந்த கொளத்தூர் வழக்கில் பாஜக தரப்பும் தேர்தல் ஆணையத்தின் மூலம் பல ஆதாரங்களை உச்சநீதிமன்றத்தில் கொடுத்திருப்பதாக கூறுகிறார்கள். சைதை துரைசாமி ஸ்டாலினுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் முடிவு அவருக்கு சாதகமாக அமைந்தது. என்றாலும் தற்போது உச்சநீதிமன்றத்தில் சைதை துரைசாமி கொடுத்த ஆதாரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதால் கண்டிப்பாக இந்த முறை மு.க. ஸ்டாலின் சிக்கிக் கொள்வார் என்று கூறப்படுகிறது. அது மட்டும் நடந்தால் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலிலேயே மு.க. ஸ்டாலின் போட்டியிட முடியாத நிலை ஏற்படும். அதோடு அவருக்கு 6 ஆண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த வழக்கில் தற்போது டெல்லி பாஜகவின் கவனமும் திரும்பியுள்ளது. இதுகுறித்து சைதை துரைசாமி தரப்பில் வெளியாகியுள்ள செய்தியில் 2011 சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூரில் நடைபெற்ற குளறுபடிகள் அடிப்படையில் கண்டிப்பாக மு.க. ஸ்டாலினுக்கு உச்சநீதிமன்றம் தண்டனை கொடுக்கும். அந்த அளவுக்கு நாங்கள் ஆதாரப்பூர்வமான ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளோம். குற்றவாளி கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழக்கை 15 ஆண்டுகளாக நடத்தி வருகிறோம். அதனால் உயர்நீதிமன்றத்தில் தப்பித்த மு.க. ஸ்டாலின் உச்சநீதிமன்றத்தில் கண்டிப்பாக சிக்கிக் கொள்வார் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அப்படி உண்மையிலேயே மு.க. ஸ்டாலின் தண்டிக்கப்பட்டு விட்டால் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டு விட்டதாக கருதப்படும். அதனால் இந்த வழக்கில் இறுதியாக உச்சநீதிமன்றம் எப்படிப்பட்ட தீர்ப்பை சொல்லப் போகிறது என்பதை எதிர்நோக்கியுள்ளோம். ஜனநாயகத்தை நீதிமன்றம் காப்பாற்றுமா என்பது கூடிய சீக்கிரமே தெரிந்துவிடும் என்று சைதை துரைசாமி தரப்பில் கூறுகிறார்கள். அடுத்த செய்தி. திடீர் இட்லி திடீர் சாம்பார் போலதான் திடீர் கட்சியும். சசிகலாவுக்கு 1% ஓட்டு கூட கிடைக்காது சொல்கிறார் டிடிவி தினகரன்.
நேற்று ராமநாதபுரத்தில் உள்ள கமுதியில் நடந்த மாநாட்டில் தான் புதிய கட்சி தொடங்கப் போவதாக அறிவித்துள்ள சசிகலா, கட்சியின் பெயரை அறிவிக்காமல் ஒரு கொடியை மட்டும் அறிவித்துள்ளார். கட்சியின் பெயர் விரைவில் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். தேர்தல் வருவதற்கு இன்னும் 2 மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் திடீரென்று இப்படி சசிகலா கட்சி தொடங்கி இருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. தேர்தலில் போட்டியிடுவாரா இல்லை யாரேனும் அச்சுறுத்துவதற்காக இதை செய்துள்ளாரா என்கிற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக OPS தனித்து விடப்பட்டுள்ள நிலையில் சசிகலாவின் செயல்பாடு எப்படி இருக்க போகிறது என்று பலரும் கவனிக்க தொடங்கியுள்ளார்கள். இந்த நிலையில் இதுகுறித்து டிடிவி தினகரன் ஒரு கருத்து வெளியிட்டுள்ளார். அவர் கூறுகையில், அதிமுகவுடன் அமமுக கூட்டணி வைத்ததை அடுத்து ஜெயலலிதாவின் 91.1% தொண்டர்கள் ஒன்றிணைந்து விட்டார்கள். அதனால் அவர்களை இனிமேல் யாராலும் பிரிக்க முடியாது. அதோடு திடீர் சாம்பார் திடீர் இட்லி போன்று புதிய கட்சி தொடங்கலாம். ஜனநாயக நாட்டில் எல்லோருக்கும் உரிமை உள்ளது. என்றாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது. நெல்மணிகள் நிறைந்த இடத்தில் சிட்டுக்குருவிகளும் காக்கைகளும் சில நெல்மணிகளை கொத்தி செல்லலாம். அதனால் எந்த பாதிப்பும் வராது. அதே போன்றுதான் சசிகலா 1% வாக்குகளை கூட வாங்க மாட்டார். அதனால் அவர் புதிய கட்சி தொடங்கினாலும் எங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட போவதில்லை என்று கூறியுள்ள டிடிவி தினகரன், இதுபோன்று திடீர் சாம்பார் திடீர் இட்லி கட்சிகளால் தமிழக அரசியலில் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது என்றும் சசிகலாவுக்கு எதிராக ஒரு கருத்து வெளியிட்டுள்ளார். அடுத்த செய்தி, பாஜகவுக்கு 35, பாமகவுக்கு 18 தொகுதி பங்கீடை முடிக்கும் அதிமுக. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக 35 தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக இந்த முறை கோவில் நகரங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் போட்டியிடவே பாஜக விரும்புகிறது. அந்த அடிப்படையில் 72 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை எடப்பாடி பழனிசாமி இடத்தில் கொடுத்து அதிலிருந்து தங்களுக்கு 35 தொகுதிகளை தருமாறு கேட்டுள்ளார்கள். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை 1000 விளக்கு, தீநகர், வேளச்சேரி போன்ற 3 தொகுதிகளை கேட்டுள்ள பாஜக, கோவையில் சிங்காநல்லூர், கோவை வடக்கு, தொண்டாமுத்தூர் போன்ற தொகுதிகளையும், திருத்தணி, காஞ்சிபுரம், தென்காசி, ஆலங்குளம், அரவக்குறிச்சி, திருவண்ணாமலை, பழனி, திருப்பரங்குன்றம், விளவங்கோடு போன்ற பகுதிகளையும் தங்களுக்கு தருமாறு பாஜக கேட்டுள்ளதாம். இதுகுறித்த பேச்சுவார்த்தைகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அதேபோல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 தொகுதிகளும் 1 ராஜ்யசபா MP சீட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. கடந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிக ஓட்டுகள் கிடைத்த வட மாவட்ட தொகுதிகளை அன்புமணிக்கு பிரித்து கொடுத்துள்ளார்கள். அடுத்து அமமுகவுக்கும் தொகுதி பங்கீடு நடைபெற உள்ளது. டிடிவி தினகரனை பொறுத்தவரை நேரடியாக அதிமுகவிடத்தில் தொகுதி பங்கீடு நடத்தாமல் பாஜக மூலம் நடத்துவதால் இன்னும் சில தினங்களில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வரும்போது அவர் மூலமாக தங்களுக்கான தொகுதிகள் வாங்குவதற்கு அவர் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.